இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சடச்சி ஆற்றுல இறங்குறங்காட்டி அதை பார்க்குறக்காக வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கும்பல் இதுக்காகவே வந்திருக்காங்கன்னு. எவ்வளோ பெரிய ஆற்றுல தண்ணி அந்த சைடு நிறையா ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த சைடே உட்காந்துருக்காங்க. நம்ம போய் சாமியை பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, வாங்க போகலாம். எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம். எல்லாரும் வருஷம் சாமிக்கு வேண்டிக்கிட்டு சிலை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இந்த சாமியை கும்பிட்றதுக்காக எங்கெங்கேயோ இருந்து மக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆற்றுல மட்டும்தான் நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் வந்து சாமியை கழுவி வைப்பாங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பாருங்கள். பைத்தியம் நானும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கும்பல் இதுக்காக வந்திருக்காங்கன்னு. இப்படிதான் இருக்கும். இங்கே ட்ரெயின் பாலமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா தெரியுதா? அழகா தெரியுது. அவ்வளோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூஜைலாம் ஆகுது. எல்லா தேங்காயும் உடச்சி வச்சு சாமி கும்பிட்றோம். இந்த மாதிரி நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா சாமி கும்பிட வருவோம். இவ்வளோ கும்பலும் வந்து இந்த சாமியை கும்பிட்டு போவோம். நீங்கள்லாம் எந்த சாமியை கும்பிட போவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இங்கே வந்த சின்ன பசங்கள்லாம் குழி தோண்டி அதில் தண்ணி ஊற்றி விளையாடுறாங்க. ஒரு சில பேர் மீனும் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குழியெலாம் தோண்டி வச்சு விளையாடுவாங்க.
இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தான் நாங்கள்லாம் சாமி கும்பிடுவோம். இப்போ மாவு பிணைவாங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பிணைவாங்கன்னு. இந்த மாதிரி தான் கூட கூடையாக வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. எல்லாரும் இப்படிதான் உட்காந்து வாழைப்பழம் பிச்சு போட்டு மாவு போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி தேங்காயெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. மாவு இப்போ செய்வாங்க பாருங்க. அவங்க பிசைய வரையும் எல்லாரும் உட்காந்து இது மாதிரி பேசுவாங்க.